வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. அந்த காலத்தில் ஊர் பூரா ஒரு பலகை வச்சுருந்தாங்களாம். பயங்கரமான அறிவிப்பு. ஊர் பூரா நிறைய இடத்துல அந்த பலகை இருந்ததுதான். அந்த பலகையில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 ரூபாய் இருந்தால் போதும், வாழ்க்கை முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துதான். என்னடா இப்படி ஒன்று போட்டிருக்கே, வெறும் 400 ரூபா இருந்தால் போதுமா, இல்லை 4000 ரூபாயா, இல்லை 40,000 ரூபாயா, என்ன தப்பாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே விசித்திரமாக இருந்திருக்கு. அப்புறம் அந்த பலகை இந்த 400 ரூபாய் இருந்தால் போதும், வாங்க அவங்க வாழ்நாள் முழுதும் உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வெளியில் நின்றுட்டு, நிஜமாவாப்பா ஏதோ தப்பாக எழுதியிருக்காங்க, இல்லை 400 ரூபா இருந்தால் போதும், 400 ரூபா இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அடித்து பிடிச்சி அந்த இடத்துக்கு வராங்க. அடித்து பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன்னு பார்த்தா ஒரு பெரிய க்யூ நிற்குது. அப்போ அந்த க்யூவில் எல்லாம் பேசிக்கிறாங்க. வெறும் 400 ரூபா தான் உட்காந்து வாழ்நாள் முழுதும் சாப்பிடலாம் அப்படின்னா நமக்கு இதோட வேறு என்ன வேணும், நம்ம ஒரு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமே பட வேண்டாமே, வெறும் 400 ரூபா இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு கடனுடனே வாங்கிட்டு 400 ரூபா இருந்தால் போதும், 400 ரூபா இருந்தால் போதும்னு எல்லாம் வராங்க. வரவங்களுக்கு எல்லாம் சந்தேகம்தான். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து, இல்லை அந்த பலகை போட்டிருக்க அந்த பையன்தான் சொல்கிறாப்லேன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக க்யூவில் நின்று ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, அந்த பையன்கிட்ட காசை கொடுக்குறாங்க. காசை கொடுக்கும்போது அந்த பையன் வந்து ஆளுக்கு ஒரு துண்டு சீட்டு மட்டும் கொடுக்குறாப்புல. அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பணம் வாபஸ் தரப்பட மாட்டாது அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இவங்க பரவாயில்ல, 400 ரூபா வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிட போகிறோம், இந்த 400 ரூபாய்க்கு எதுக்கு திருப்பி வாபஸ் பற்றி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக க்யூவில் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து பணம் கட்டி பண்ணுங்கிட்டு என்ட்ரன்ஸ்லேயே பணம் வாங்கிடுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பணம் வாங்கிட்டு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாங்க. பெரிய க்யூ, எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே போனோடனே ஒவ்வொருத்தருக்கா பயங்கர அதிர்ச்சி. பார்த்துட்டு அவங்களால ஷாக் தாங்கவே முடியலையாம். என்ன அப்படின்னு பார்த்தா, உள்ளே வந்து அங்கே உள்ளே இருக்கிறவர் வந்து விற்கிறாரு. என்னென்னா சேர் விற்கிறார். அவர் சொல்கிறார், வாங்க சார், வாங்க வந்து பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்கான சேர். இந்த சேரில் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா வாழ்நாள் பொழுது உட்காந்து சாப்பிடலாம். உங்கள் வாழ்நாள் பூரா இந்த சேர் வந்து எந்த பாதிப்புமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கான சேர் அப்படின்னு எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க. ஆமாம் சார், 400 ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அந்த பையன் வந்து ஒவ்வொருத்தரையாக கன்வின்ஸ் பண்ணி சேரை விற்கிறாப்புல. சேரை எல்லாரும் வந்து அந்த 400 ரூபா கட்டியாச்சு, வாபஸ் திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீட்டில் வேறு எழுதியிருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சேரை வாங்கி வெளியே போகிறாங்க. போனோடனே ஒவ்வொருத்தரும் மூஞ்சிலையும் வந்து ஷாக்கு, எல்லார் கையிலையும் சேர். இவங்க வந்து யோசனை பண்ணுறாங்க, என்னாச்சு அப்படின்னோடனே, அவன் தான் தெளிவாக போட்டிருந்தான்ல, வாழ்நாள் முழுது உட்காந்து சாப்பிடலாம் 400 ரூபாய்க்கு. நம்ம வந்து இந்த கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லைன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் 400 ரூபா வந்து நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, அவனை நம்பி போனோம், நம்பி போய் இப்படி தான் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப நொந்து போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் சின்ன சின்ன துண்டு போட்டு, சின்ன சின்ன தூண்டில் ஒரு சின்ன புழுவை மாட்டி நம்ம வாழ்க்கையே வந்து மாற்றிக்கிறாங்க. நிறைய வாக்குறுதிகள் மக்கள் கொடுக்குறாங்க. வாக்குறுதி வந்து நிறைவேற்றுறாங்களா, நிறைவேற்ற முடியுமா, சாத்தியம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறதே இல்லை. சாத்தியம் இல்லைனாலும் சரி, ஓகே நம்ம கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கிறோம். அதனால் அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சொன்னவங்க வந்து அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணாமல் நம்ம வந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மொமெண்டம், அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து எடுக்கிற முடிவு வந்து சரியாக வராது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும், யார் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் அது சாத்தியம் இல்லையா, பாசிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் முடிவெடுங்க. ஓகேயா?